வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்கள். உலக மகளிர் தின நாளில் உணர்வுபூர்வமான உள்ளனின் வெளிப்பாட்டை உங்களுடன் உளப்பூர்வமாக பகிர்ந்திடும் வைகை தென்றலின் வாழ்த்து கவி. நெஞ்சில் நிறைந்தோர்க்கும் நெஞ்சில் நிலைத்தோர்க்கும் வணக்கம். பெண் என்பவள் ஒரு அடையாள குறியல்ல, பெண்மையின் சித்தாந்தம், தாய்மையின் தத்துவம், தனித்தரத்தின் மகத்துவம், தனித்துவத்தின் சின்னம். தாயாய், தமக்கையாய், தங்கையாய், தாரமாய், காதலியாய், நட்பு தோழியாய், மகளாய், மாமியாராய், அன்னியாய், அத்தையாய், பாட்டியாய், பெரிய சிறிய தாயவளாய், பேத்தியாய், பேத்தி வழிகண்ட கொள்ளு பேத்திகளாய், இதனை தொடர்ந்த இன்னும் பலவாய். ஆம், பெண்மைக்குள்ளேதான் எத்தனை பெண்ணியம், எத்துணை பிரவாகம், எத்தனை பரிணாமம், எத்தனை பரிணாமங்கள். இயற்கையின் படைப்பில், இறைவனின் வரைவில், இதயத்தின் விளிம்பில், இதய ரேகையில் இவை அனைத்தையுமாய், சர்வமுமாய், சத்தியமுமாய், சகலமுமாய் பெண்ணே நீயும் வடிவம் பெற்றாய், உன்னத வடிவம் பெற்றாய், வாழ்வியல் கற்றாய். அதனால் சர்வதேசமும் கொண்டாட கண்டோம், சகலமும் போற்ற கண்டோம் சர்வதேச மகளிர் தினமாய். முறுக்கு மீசை முண்டாசு கவிஞன் எட்டயபுரத்து ஏகாந்த நாதத்தால் ஏட்டளவில் வைக்காமல் நாட்டளவில் சொல்லி வைத்தான். உன் புகழை அள்ளி வைத்து பாட்டளவில் பாடி முடித்தான். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கின்ற கூத்திடுவோமடா என பூங்கொடி மகளிர் உரிமைதனை பூபாலம் இசைத்து எட்டிட வைத்தான் பூலோகத்திற்கு. புரட்சி பெண்களே, உங்கள் விரல் கொண்டு நீங்கள் சிகரத்தின் உச்சத்தை தொடுங்கள் என்று தன் குரல் உயர்த்தி சொல்லி வைத்தான் கவி பாரதி. கவிஞனின் கவிதைக்கு கிடைத்த காண வரிகள் காலத்தின் வெற்றி வரிகள், வெற்று முழக்கமாய் போகாத வெற்றியின் முகவரிகள். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மாம். பாவலன் பாரதியின் இலக்கண வரிகள் இலக்கிய வரிகளாய் பரிணாமம் பெற்று பெண்மையின் தத்துவத்திற்கு கிடைத்த இலக்கிய வரிகளாய் என மங்கையர் திலகங்களின் மாண்பினை போற்றும் மகளிர் தின நாளில் பாரதி இசைத்த பூபால ராகத்தால் நாமும் போட்டி கழிப்போம், வாழ்த்தி மகிழ்வோம். இப்படித்தான் பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கின்ற கூத்திடுவோமடா எனும் வெற்றி முழக்க வாழ்த்துக்களுடன் உங்களுக்கு இனிய வாழ்த்துக்களை நல்கிடும் புலவர் அப்துல் நாசர், வைகை தென்றல். நன்றி, வணக்கம். மதுரை.